நான் இவனை எப்படியா இருந்தாலும் அடிப்பானா பாறான் லே. ஏன்னா இப்படி நம்மள ஃப்ரெண்டு பிடிச்சி லாஸ்ட் இறக்கடா வந்து அடிச்சானோல்ல, செம்ம கடுப்பாச்சு காய்ஸ். நண்பர்களே எல்லாரும் எமௌண்ட் போட்டு வெறுப்பேத்தாதீங்க காய்ஸ். பான்ஃபயர் ஆமாம் 2 பேரும் அதுக்கு தான் வைக்கணும். பான்ஃபயர் வேற எதுக்கு வச்சிருக்காவ? 2 பேரும் அதுக்கு தான் வைக்கிறதுக்கு. நோ பேட் வேர்ட்ஸ் பிரதர். நான் இதை யூடியூப்பில் போடலான் இருக்கேன், நீ என்னெல்லாம் கெட்ட அர்த்தப்படியா? இதே இப்போ நம்ம எப்போ இப்போ பேசுகிறோம்ல, இது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டாக தான் ஆகும். ஸோ அது அப்படியே யூடியூப்பில் ப்ளே ஆகும். நண்பர்களே ஒன்றும் பண்ண முடியாது. மாதம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயாவது கிராண்டு போயிருவியா? பிஆரில் கிராண்ட் அடித்து வச்சாச்சு. இல்லை பிஆரில் கிராண்ட் அடித்தாச்சு, இதில் அப்புறம் கிராண்ட் அடிக்க வேண்டாமா? அடிப்போம் நண்பர்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் நண்பன் மணிக்காக எல்லா சப்போர்ட்டும் முடிந்தவரை பார்ப்பார்கள் எல்லாரும். ஏலியன் வாய்ஸில் ரெக்கார்ட் எடுக்குமா? ஓரிய பவரை போடல. அட தாயோலி மோனா, இவனை யார்ல? போடு 7 மணி. நீயா இது? எப்புள்ள எப்புள்ள மணி இப்பெல்லாம் ஏஸ் அடிக்கிறிய? ஏஸ்லாம் அடிக்கிற? இல்லை கண் எடுக்காதியா. இந்த ரவுண்டு பார்ப்போம் என்ன பண்ணியானோடு. அடுத்த ரவுண்டு எடுக்கலாம். பார்ப்போம் இந்த ரவுண்டு என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்துட்டு அடுத்த ரவுண்டு அடிக்கலாம். மணி இப்போ நம்ம இதில் வாய்ஸ் சேஞ்சர் பண்ணோன்னா ரெக்கார்ட் ஆகுதுல்ல, அதுலேயும் நாம் என்னோடய வாய்ஸ் நார்மல் வாய்ஸ் தானே கேட்கும் இல்லையா? ரெக்கார்டிங் வாய்ஸ் தான் கேட்குமா? இப்போ நம்ம ஏலியன் வாய்ஸ் தானே கேட்கும். அப்போ நம்ம ஃபுல்லாக இனிமேல் ஏலியன் வாய்ஸை வச்சு தான் ஃபன் பண்ணி வீடியோ போடுறோம், புரியுதா? இவன் ஆஃப்லைனா பைத்தியக்காரன். இல்லை ட்ராமா பண்ணியானு நினைக்கல. எப்படியா இருந்தாலும் கிரனைட் கையில் வச்சுருப்பானே கேட்டியா? இந்த எல்லாரும் நல்லா இருங்கடே, நல்லா இருங்க. உங்களுக்காண்டி இங்கே பாரு பூ மாலை போடுங்க. மணி உனக்கு வாயில் யாருக்கு இருந்தா? என்னெல்லாம் பேச்சாது கிளட்டுமே மாதிரி இருக்குல்ல, மெண்டல் பைத்தியம். என்னல இல்லை அவனுக்கு வாய்ஸை பாருல, ஏதோ சாக்கடைக்கு கடந்து பேசியாமல அவன். அதான் நான் கேட்கேன். இப்போ ஏதோ உங்கள் அப்பனுக்கு ஏதோ வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. லே அதான் லே இந்த அமௌண்ட் போடுங்க. வாங்க மேலே வா ஓடு. இந்த இருக்கு. ஐயோ எமௌண்ட்டை போடுங்களே. அவன் மணி கிரனைட் வச்சிருக்கல லாஸ்ட்டு. அவனை அந்த இதை போட்டு விடல. நான் சொல்ல இடத்துல கரெக்டாக அந்த பான்ஃபயரை போட்டு விடுனே. புரியல. வேற வாய்ஸ் வாயில ஏதோ விக்கி தொண்டையில் செத்த மாதிரி இருக்குல்ல. இதுக்கப்புறம் கிளாஸ் கோட வீடியோனா அப்படியே யூடியூப்பில் போடலான் இருக்கேன். பான்ஃபயர் போடல. ஐயே அப்போ என்னது இருக்குது இந்த மேட்ச்சு, இந்த ரவுண்டு? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தோற்றுறோம். இந்த மேட்ச்சு தோற்றுறோம், அவ்வளோதான். அவனை குத்தி விட்டானே, அவனை ஏஸ் அடிச்சானே. மணி எதுக்குள்ள இருக்கா? அப்போ பான்ஃபயர் வைக்கிறதுக்கு தானே கொண்டு வர சொன்னேன். எப்படி கன் எடுப்பானுமா?
புரியல. வேணாம் 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 ப்ரோ. நம்ம இப்போ நீ அடிச்சிட்டான்னு வையன், அவனை பேய் மாதிரி அடிப்பானோ, சத்தியமாக அடிக்க முடியாது. எப்படியும் பூவை அடிச்சுக்கிட மாட்டோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி லாஸ்ட் ரவுண்டில் நைஸாக ஊமை குத்திடலாம். புரியுதா? அதுக்காண்டி தான் அடிக்காதீங்கிறது. கிரனேட்டு அங்கே மறந்துட்டேன்டே, நானே கிரனேட்டு அங்கே மறந்துட்டேன். எனக்கு வேறு 999+ ஆகிறது. அவனை அந்த கன்னில் இருந்து வெளியே வந்தானோன்னா கன் எடுக்கலான்னு பார்த்தேன். போன மேட்ச் ஒரு மேட்ச் இப்படி தான் முடிய ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் ஏன் சிவாலே அண்ணே பேர் அப்படியே அமௌண்ட்டை போட்டுகிட்டே இருப்பானா, பைத்தியக்காரனா. நாங்கள் 4 பேர் எங்களுக்கு மணி. உன் சித்தப்பா மோனை அடிப்பான்ல எப்படி மணி? கிரேனைட் வச்சிருக்கேன் தாட்டா. கிரேனைட் சரி வாய்ஸை மாற்றல, உன் வாய்ஸ்லேயே வயல எப்போ கேட்க முடியல, சத்தியமாக கேட்க முடியல. டேய் கிரேனைட் வச்சிருக்கியா? ஜோன் முடியும் போது கிரேனைட்டு தேவைப்படும்ல இருக்கேன். ஓடுங்க ஓடுங்க எல்லாம் ஓடுங்க. அவனை ஓடினானோன்னா நான் கன் எடுத்து வரேன். எப்படி சொல்லியா? ஏய் நான் அந்த ஆட்டம் அதாமல MP5 எடுக்க போகிறேன். அவன் போனாம்னா MP5 எடுக்கலான்னு பார்க்கேன், போக மாட்டேக்கான்ல. அடக்கா 7 ஆமால MP5 எடுக்க போனால் இப்போ செத்து போவோம் கேட்டியா? நான் மெடிக்கல் போடுவேன். டே இந்தாட்டையாவது அந்த இதை போட்டு விடுடே. ஏலே இந்தாட்டையாவது போடல. டே அந்த இதை போட்டு விடல கிறுக்க. ஜோக்கர் மண்டேனா நின்று ஜோக்கர் மண்டேனா கொண்டுட்டோம்ல. ரெயின் கொப்பமா ஜோக்கர் மண்டையில கொண்டுட்டேன். கிறுக்கன் கண்ணை எடுக்க வேண்டியதில்லை. ஜோக்கர் மண்டையில நான் கொல்லாதல்ல செஞ்சேன். ஏனேனால நின்னுடே நின்று இந்தாட்ட மினி ஊசி எடுத்துட்டு நைஸா ஓம குத்து அடிச்சிடும். இந்தாட்ட பாரு, இந்தாட்ட ஃப்ரீ ப்ரிப்ரேஷன், இந்தாட்ட ஃப்ரீ ப்ரிப்ரேஷனோட போவோம். மினி ஊசியோட போவான். அவனால ஓட விட்டு அடிப்பானே. இப்போ பாரு கையில் வைக்காத மாந்த, கையில் வைக்காதல. டேய் அவன் கண்ணு கொண்டு வந்திருக்கான் பாருல, MP5 எடுத்துட்டு வந்திருக்கான்ல. இங்க பாரு எல்லாம் ஒரு கண்ணு எடுத்துட்டு வந்திருக்கானே. 3 பேர் தான் இருக்கானே, 4 பேர் இங்க. இப்போ எல்லாரும் கறக்கி விட்டுறட்டா, அவர் கறக்கிறட்டா. கறக்குங்க ஐஸ் கறக்குங்க. லே அவனை மட்டும் எப்படில விடயமாக வரானு, நான் காரியம் ஆகணும் எப்போ நல்லா விடயமாக வரானே கேட்டியா? ஒரு CS மேட்ச் வந்தால் இப்படி ஹேக்கர் வரான், இல்லைன்னா இது வரானே. ஆமாம் M10 எல்லாம் தான் எடுத்துகிட்டு வரானே. வேற என்ன? நான் அந்த காரில் இருக்கேன், எனக்கு இந்த கார் தான். நான் கிரேனைட்டை போட்டு போடுவேன். அடித்தானோன்னா கிரேனைட் விற்போம். ஒரு கிரேனைட் புக்லேயே அவனுக்கு எல்லாம் வந்துடும். இங்க பாரு போன மேட்ச் அவனை அடிச்சதுக்காண்டி இப்படி வெயிட் பண்ணுறா பாரு. சொல்லட்டி அவன் டேய் நான் அவனுக்கு அப்பேன்னு என்ன தெரிய மாட்டேக்கு வாழை. இவனை பொட்டி ஆக்கிறட்டா. டேய்
அதை ஜோக்கர் இப்போ பொட்டியாக்குனா அடிக்கலாம். இல்லை வேற வாய்ஸ் இல்லை மாணி, சத்தியமாக அந்த வாய்ஸ் கேட்கல, கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்க. பான்ஃபயர் போட ரெடியாக இருந்துக்க. அவனை அடித்தானோன்னு ஏன் டக்குன்னு கிரனேட்டை போட்டுவிடுவேன். விளங்காது கேக்கா. ஹலோ, கால் வந்துருச்சுல. இல்லை 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 இல்லை, இதுக்கப்புறம் அடித்தாதான் உண்டு, ஒன்றும் பண்ண முடியாது. MP5 விடுங்க, தூக்கு. ஏய் மணி, நீ லாங்லேருந்து பேக்கப் தலை. அவனை லாஸ்ட் ரவுண்டு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவானை பார்த்துக்க. அதான் 3 ரவுண்டு விட்டுட்டு லாஸ்ட் அடிக்கும் பார்த்து அச்சாய். எனக்கு விருப்பம் இருக்குது இந்த பாட்டு சும்மா. வாங்கல லே ஓப்பனில் வர விட்டு அடிங்க, ஓப்பனில் வர விட்டு அடிங்க. ஒரு டவுனு போடு, எமௌண்ட் போடு. டங்கு டக்கா தான் போடு. இல்லை நீ நார்மல் வாய்ஸாக வையில மணி, எனக்கு எரிச்சல் ஏற்றாதில்ல. இல்லைன்னா வேற ஏதாவது வாய்ஸ் சேஞ்சரை மாத்துரு. நீ கேட்க மாட்டேக்கல சத்தியமா, இவனுக்கு சொல்லி புரியவே இல்லை சிவா, ஏமலும் இப்படி இருக்கான். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டிருக்கேன், அறுக்க மட்டும் செய்த. நம்ம வீடியோ போடுவோம் இன்னைக்கு. இல்லை இன்னையிலேருந்து வீடியோ ரெக்கார்டு எடுத்து கிளாஸ் கோடு தானே எடுத்தோம். டெய்லியும் வீடியோ எடுத்து ஒரு வீடியோ டெய்லியும் அப்லோட் பண்ணுறோம். எது நல்லா இருக்கு? எங்களை காட்டு. கொப்பம் போன எங்களை வரான். எந்த சைடு? அஜித் ப்ரோ, நீ இந்த சைடு வா ப்ரோ. எல்லாம் ஒரே சைடில் லாண்டாதான் கரெக்டாக இருக்கும். அஜித் அண்ணா டவுன் வச்சுட்டார்லே, வாழை ஏறுங்க கைஸ். அவர் ஒத்தைக்கு தவுக்கார். 100க்கு போடு ப்ரோ. இந்தாத காலி, இந்தா வந்துட்டேன் ப்ரோ. 1 மினிட் தாக்குப்படி ப்ரோ. அடிங்க. இது எனிமியா? நான் இது நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம்ல, இது எனிமின்னு எனக்கு தெரியல. நீங்கள் நினச்சி அடிச்சிட்டு இருக்கோம்ல. இல்லையா அந்த நேமை மாற்றி வச்சணும்ல. அந்த நேம் காட்டாத மாதிரி வைக்கணும், கேட்டியா? அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். ஏதோ நீங்கள் நினச்சிட்டு நான் பார்க்கல நிற்கமுல கேஸில். அவன் ஒரு இடம் போட்டு அடிச்சு விட்டு போகிறேன். நேம் காட்டிட்டு இருந்துச்சுன்னா நம்ம டீம்மேட்டு அந்த நேம் லோகோவோட தான்ல காட்டுது. அந்த நேம் மறைக்கு அதான் காட்டினாலும் தெரியாது. அது ஒரு மாதிரி மறைச்சிட்டு ஒரு மாதிரிலாம் இருக்கு அடிக்கக்கு. தள்ள இல்லை பாட்டு ஸ்குவாடு பார்த்தியானா? இவனு நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டானே, கேட்டியா? அந்த சைடு தாடான் சுத்தல, ஊரை சுத்தல சிவா.
ஊரை சுற்றிட்டு போய் தான் எந்த வீடு இந்த வீட்டில் இல்லை. அவன் இதில் தான்ல அந்த வீட்டில் தான்ல ஏறினா. ஆனால் காட்டல. ஃபுட்டு காட்டுதா? ஐயோ வீட்டுக்குள்ளேயா? ஐயோ வீட்டுக்குள்ளே இருக்கான் ஐயா கோபாலு. வாயா ஓடு. ஐயோ வாயா கோபால் சார். யோ நின்று அடிக்காத சிவா, அடிக்காத. நான் ஏசு அட கோமாளி ஏஸ்ல ஏச விட்டுட்டீங்களே. சரி, ஒரு பிளேயரோட விளையாட்டை பர்ஃபார்மன்ஸில் காட்ட விட மாட்டேங்கிங்க காய்ஸ். ரொம்ப பெஸ்ட்டு காய்ஸ். சரி, இந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு வரேன் போயிட்டு.